அமீரகத்துல 2026ல இருந்து வரவிருக்கும் புதிய நடைமுறைகள் மற்றும் மாற்றங்கள் என்னென்ன அத பத்தி தான் இந்த வீடியோல நாம தெரிஞ்சுக்க போறோம். சர்க்கரை அளவின் அடிப்படையில் கலால் வரி. ஜனவரி 1 முதல் இனிப்பு பானங்களுக்கு 50% கலால் வரி விதிக்கப்படுவதற்கு பதிலாக அவற்றில் உள்ள சர்க்கரையின் அளவின் அடிப்படையில வரி விதிக்கப்படும் அப்படின்னு சொல்றாங்க. இதனால ஆரோக்கியமான வாழ்க்கை முறை மேம்படுமா? ஒரு முறை மட்டுமே பயன்படுத்தும் பிளாஸ்டிக் பொருட்களுக்கு முழுமையான தடை ஜனவரி 1 முதல் அறிவிச்சிருக்காங்க. பிளாஸ்டிக் பைகள் மற்றும் ஸ்ட்ராக்கள், கிளறிகள் போன்ற பொருட்களுக்கு முந்தைய தடையை இது பின்பற்றுது. தடை இப்போது ஒருமுறை பயன்படுத்தும் பிளாஸ்டிக் கோப்பைகள், மூடிகள், ஒருமுறை பயன்படுத்தும் பிளாஸ்டிக் கட்லரிகள், பிளாஸ்டிக் உணவு பாத்திரங்கள், பிளாஸ்டிக் தட்டுகள், இது எல்லாத்துக்குமே நீட்டிக்கப்படுது. புதிய விஏடி விதிகள். புதிய மதிப்பு கூட்டப்பட்ட வரி திருத்தங்கள் வணிகங்களுக்கான நடைமுறைகளை எளிதாக்கும். அதன்படி வேர்ஸ்ட் சார்ஜ் பொறிமுறையின் கீழ் வரி விதிக்கக்கூடிய நபர்கள் இனி சுய இன்வாய்ஸ்களை வழங்க வேண்டியதில்ல. அதோட திரும்ப பெறக்கூடிய வரியை பெறுவதற்கான கால வரம்பு 5 வருஷமா உயர்த்தப்பட்டிருக்கு. முக்கிய வரி சீர்திருத்தங்கள். ஐக்கிய அரபு அமீரகம் தெளிவு மற்றும் வெளிப்படைத்தன்மையை மேம்படுத்த பரந்த வரி சீர்திருத்தங்களை அறிமுகப்படுத்தது. அவற்றில் தெளிவான விதிகள் மற்றும் காலக்கெடு, விரைவான பணத்தை திரும்ப பெறும் செயல்முறைகள், தகராறுகளை குறைப்பதற்கான விரிவாக்கப்பட்ட ஃபெடரல் டாக்ஸ் அத்தாரிட்டி தணிக்கை அதிகாரங்கள் போன்றவை அடங்கும். அனைத்து வணிகங்களுக்கும் கட்டாய இன்வாய்ஸ். 2026ஆம் ஆண்டின் நடுப்பகுதியில இருந்து வணிகங்கள் ஒரு நிலையான மின்னணு வடிவமைப்பை பயன்படுத்தி நாடு தழுவிய எலக்ட்ரானிக் இன்வாய்ஸ் முறைக்கு மாற வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்திய பள்ளிகளுக்கான ஒருங்கிணைந்த கல்வி காலண்டர். இந்திய பாடத்திட்ட பள்ளிகள் ஏப்ரல் 2026 முதல் அதிகாரப்பூர்வமாக கல்வி அமைச்சகத்தின் ஒருங்கிணைந்த காலண்டருக்கு மாற்றப்படுமா? பாரம்பரியமாக ஏப்ரல் டு மார்ச் சுழற்சியை பின்பற்றும் நிறுவனங்களுக்கு இது ஒரு குறிப்பிடத்தக்க மாற்றத்தை குறிக்குது. எடிகாட் ரயில் பயணிகள் சேவை. நீண்ட காலமாக எதிர்பார்க்கப்பட்ட எடிகாட் ரயில் பயணிகள் நெட்வொர்க் 2026ல செயல்பட தொடங்கும். இது 11 முக்கிய நகரங்கள் மற்றும் பிராந்தியங்களை இணைக்கும். பயணத்தை மாற்றுவதுடன் பொருளாதார வளர்ச்சியை அதிகரிக்கும்னு சொல்றாங்க. பறக்கும் டாக்ஸிகள். இவிடால் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி பறக்கும் டாக்ஸிகள் 2026ல நடைமுறைக்கு வரும்னு சொல்லியிருக்காங்க. இதற்கிடையில 100 ஹெலிபோர்டுகள் வெற்றி போர்டுகளாக மேம்படுத்தப்படுகின்றன. ரோபோ டாக்ஸிஸ். செல்ஃப் டிரைவிங் டாக்ஸிகள் அடுத்த ஆண்டு துபாயின் பிரதான நெடுஞ்சாலையான ஷேக் சையத் சாலையில் அறிமுகப்படுத்தப்பட உள்ளன. இவை மணிக்கு 72 கிலோமீட்டர் வேகத்தை எட்டும். சில மாடல்களில் கூடுதல் வசதிக்காக மசாஜ் இருக்கைகளும் இருக்கு. துபாய் லூப். எலன் மஸ்க் முன்மொழிந்த நிலத்தடி அதிவேக போக்குவரத்து நெட்வொர்க்கான 17 கிலோமீட்டர் துபாய் லூப் 2026ல வரப்போகுது. சிடெக்ஸ் நிகழ்ச்சி. உலக புகழ்பெற்ற தொழில்நுட்ப நிகழ்வு சிடெக்ஸ் 2026இல் எக்ஸ்போ சிட்டி துபாயில் நடைபெறுமா? இது மாவட்டம் முழுவதும் விரிவடையும். இது புதிய முதலீட்டாளர்களை ஈர்க்கும். DWTC ரவுண்டானா மீண்டும் திறப்பு. துபாய் வேர்ல்ட் சென்டர் ரவுண்டானாவானது 5 புதிய பாலங்களுடன் மேற்பரப்பு நிலை ஜங்ஷனாக மறு வடிவமைப்பு செய்யப்படுகிறது. இரட்டை போக்குவரத்து திறன் தாமதங்களை 12 நிமிடங்களில் இருந்து 90 வினாடிகளா குறைக்கும். 2 பாலங்கள் மார்ச் 2026 அக்டோபர் 2026ல திறக்கப்படும்னு சொல்லியிருக்காங்க. மேலும் இது போன்ற லேட்டஸ்ட் ஐக்கிய அரபு அமீரக செய்திகளுக்கு நம்ம கலீஜ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.